ஈரான் வந்து கடுமையாக இஸ்ரேலை அட்டாக் பண்ணாங்க. டெல் அவீவில் பாதி கட்டடங்கள் இடங்கள் வந்து சேதப்படுத்தினாங்க. இப்போ செப்டம்பர் மாதம் மீண்டும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் ஈரான் கொடுத்துருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? அதாவது தாக்குதல் நடத்துறதுக்கு வந்து எப்போவுமே உலகத்தில் ஒரு ரீசன் வச்சு தான் நடத்துவாங்க. ஒன்று செஞ்சாதான் அவங்க செய்கிறாங்களே தவிர அவங்க ஈரானாக இருந்தாலும் உலகத்தில் அனைத்து நாடுகளுமே சீண்டாட்டாலும் அடிப்போம். திமிராவை சொல்லவே செஞ்சா அப்படி சீண்டன்னு அவசியம் கிடையாது. சீண்டாவிட்டாலும் நாங்கள் போய் அடிப்போம். அவ்வளவுக்கு வெப்பன்ஸ் அவங்கள்ட்ட ஏவுகணைகள் ரொம்ப உலகத்தனம் வாய்ந்த ஏவுகணைகள் உலகத்தில் முதல் இடத்தில் உள்ள. அப்போ கண்டிப்பாக ஈரான் வந்து அடிப்பாங்க. அது இல்லாத வரைக்கும் தாக்க மாட்டாங்க. தாக்கினா அதை பதில் சொல்ல முடியாதுன்னு யோசிப்பாங்க. இந்த வளர்ச்சி வந்து ரஷ்யா சைனா போன்ற நாடுகளுக்கு பெருமை அப்படின்னு சொல்லலாமா, இல்லை அந்த வளர்ச்சியை கூட அவர்கள் மட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்களா? பெரிய வல்லரசு தான் இருந்தாலும் அந்த வல்லரசு கூட. மாற்றுக்குரல் நேயர்களுக்கு இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சகோதரர் பிஜி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஈரான் வந்து கடுமையாக இஸ்ரேலை அட்டாக் பண்ணாங்க. டெல் அவீவில் பாதி கட்டடங்கள் இடங்கள் சேதப்படுத்தினாங்க. இப்போ செப்டம்பர் மாதம் மீண்டும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் ஈரான் கொடுத்துருக்காங்க. தாக்குதல் நடத்துவாங்களா? இந்த தாக்குதலுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? அதாவது தாக்குதல் நடத்துறதுக்கு எப்போவுமே உலகத்தில் ஒரு ரீசன் வச்சு தான் நடத்துவாங்க. திடீர்னு நடத்திட மாட்டாங்க. ரீசன்னா இவன் ஏதாவது வம்பு குழக்கணும், சின்னது ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புனா தான் அவங்க திருப்பி அடிப்பாங்க. இப்போ ஈரானை இஸ்ரேல் மேலே எப்போ தாக்குனுச்சு? இவன் போய் அடிச்ச பிறகு தானே. இவன் போய் ஏதாவது செஞ்சா இஸ்ரேல் அந்த நெறியை கடைப்பிடிக்க மாட்டான். இஸ்ரேல் அல்லாத உலக நாடுகள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம போய் தாக்குறதுக்கு ஒரு ரீசனை இருந்தால் தான் தாக்கணும், ரீசனுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்னு இருப்பாங்க. முதல்ல ஒரு இஸ்ரேலில் தாக்குனாங்க, அவன் தூதரகத்தை போய் தாக்குனதுனால தான். இவன் ஒன்று செஞ்சாதான் அவங்க செய்கிறாங்களே தவிர அவங்க ஈரானாக இருந்தாலும் உலகத்தில் அனைத்து நாடுகளுமே ஒரு சண்டைன்னு ஆரம்பிக்கிறதா இருந்தால் அவன் ஏதாவது நம்மள்கிட்ட சீண்டா தான் போகணுன்ற கொள்கையில் உள்ளவங்க. இஸ்ரேல்காரன் மட்டும்தான் சீண்டாட்டாலும் அடிப்போம். திமிராவை சொல்லவே செஞ்சான் அப்படி சீண்டன்னு அவசியம் கிடையாது. சீண்டாவிட்டாலும் நாங்கள் போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஈரான் மேலே தாக்கல் பண்ணான். அந்த மாதிரி இருக்கிறதுனால ஈரான் சொல்கிற அந்த எச்சரிக்கைப்படி நடக்கிறதுக்கு இவன் ஏதாவது செஞ்சால் தான் நடக்கும். அதான் பயங்காட்டுறதுக்கு சொல்கிறாங்களே தவிர திடீர்னு போய் சொன்னாங்கன்னா உலக நாடுகள் ஐநாவில் கேட்பாங்க, பதில் சொல்லணும். பதில் சொல்வதற்கு தயங்கிக்கிட்டு தடுமாறக்கூடாது என்று சொன்னால் நாங்கள் ஏன் தாக்கணுன்றது ஒன்று ரிப்ளை இருக்கணும்ல. ரிப்ளை இருக்காது. சும்மா திடீர்னு போய் தாக்குனாங்கன்னா ரிப்ளை இருக்காது. ஏற்கனவே உள்ளதனுடைய தொடர்ச்சி எங்கேயாவது ஒரு இடத்துல ஈரானுடைய ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அத்துமீறி ஏதாவது செஞ்சான், அப்படியாவது காத்துக்கிட்டு இருக்கான், ஏதாவது ஒன்று செய்வானா, நம்ம பதிலடி கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது செஞ்சான்னு சொன்னால் இந்த தடவை அடித்தான்னா அவங்க அழிச்சிருவாங்க. ஏன்னா முழுசாவில் அவங்க பலத்தை பயன்படுத்தலை. 5% தான் பயன்படுத்தியிருக்கோன்னு சொல்கிறாங்க ஈரான் ஏற்கனவே உள்ளதில். இது அமெரிக்கா கேட்டுக்கிட்டதுனால அந்த போர் நின்றுச்சு. அவங்க முழுசாக பயன்படுத்தினாங்கன்னா இஸ்ரேல் இல்லாமல் ஆக்கிட முடியும். அவ்வளவுக்கு வெப்பன்ஸ் அவங்கள்ட்ட ஏவுகணைகள் ரொம்ப உலகத்தனம் வாய்ந்த ஏவுகணைகள் உலகத்தில் முதல் இடத்தில் உள்ள ஏவுகணைகள் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஆனால் அவங்க அப்படி முந்திக்கிட்டு தாக்க மாட்டாங்க. இந்த ஈரான் மட்டும் இல்லை, இஸ்ரேலை தவிர அமெரிக்காவை தவிர எந்த நாடும் இப்படி செய்யாது. இஸ்ரேல் அமெரிக்கா மட்டும்தான் வழியே போய் சண்டைக்கு போவாங்க. ரீசன்லாம் இருக்க தேவையில்லை. மற்ற நாடுகள்லாம் என்ன, எங்களை அடித்தா நான் திருப்பி அடித்தோம் அப்படின்னு ஒரு ரீசன் இருந்தால் மட்டும்தான் தாக்குவாங்க. அப்போ ஈரானுக்கு இப்போ ரீசன் இல்லை. அடித்தாங்க, மறுபடியும் ஈரான் சண்டைக்கு வரல, பம்மிக்கிட்டான், பதுங்கிக்கிட்டான். இனிமேல் அடித்தா நமக்கு திருப்பி கொடுப்பாங்கன்ட்டு. ஆனால் ஈரானில் நேரடியாக இல்லாட்டா கூட எங்கேயாவது சரியா அங்கே உள்ள ஈரானுடைய தூதரகங்க அப்படி என்னத்தையாவது ஒன்று செஞ்சுட்டான்னு வைங்க, அப்போ கண்டிப்பாக ஈரான் அடிப்பாங்க. அது இல்லாத வரைக்கும் தாக்க மாட்டாங்க. தாக்கினா அதை பதில் சொல்ல முடியாதுன்னு யோசிப்பாங்க. இப்போ ஈரான் உலகத்தரம் வாய்ந்த வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த வளர்ச்சி ரஷ்யா சைனா போன்ற நாடுகளுக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாமா, இல்லை அந்த வளர்ச்சியை கூட அவர்கள் மட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்களா? ரஷ்யாவும் சீனாவும் மட்டுப்படுத்த நினைப்பாங்க. அதாவது வெளிப்படையாக சந்தோஷப்படுற மாதிரி காட்டிக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ளே நம்மளை மிஞ்சிக்கிட்டு இன்னொன்று வந்துட்டானே இந்த ஏவுகணைகள். என்ன சொல்ல போனால் இவனுடைய உதவியில தான் ரஷ்யாவை போரிடுது இன்னைக்கு. ரஷ்யாவில் உள்ள எல்லா ஏவுகணைகளும் இவனுடைய சப்ளையாக தான் இருக்கான். அவன் இவனுக்கு சப்ளை செய்கிறதுக்கு பதிலாக இந்த ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் பண்ணாங்கல்ல, அதில் கூட ரஷ்யாவுடைய ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, ஒரு உதவியும் கிடையாது. ரஷ்யாவுடைய அந்த தளபதியே சொல்லிட்டாரு, எங்கள்கிட்ட எந்த உதவியும் அவங்க கேட்கல,
கேட்டால் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோங்கிறாரு. இவங்க கேட்கவே இல்லை. அப்போ உதவி கேட்கவே இல்லைங்கிற அளவில் தன்னிறைவாக இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்துனது சொந்த பலத்தில் தான் நினைஞ்சிருக்காங்க. ஈரான் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் ரஷ்யா வந்து உக்ரைனோட நடத்துறது வந்து சொந்த பலத்தில் இல்லை. பெரிய வல்லரசு தான். இருந்தாலும் அந்த வல்லரசு கூட எல்லா நாடுகளும் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது வல்லரசு ஏற்று நிற்க முடியல. அப்போ என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈரானை தான் அவன் கூப்பிடுறான். இப்போ ஈரான் மூலமாக அவங்களுக்கு தான் ஆதாயம் இருக்கே தவிர அவங்களால ஈரானுக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்லை. அதனால உள்ளுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கும். நம்ம தான் பெரிய சக்தி, அமெரிக்கா ரஷ்யான்னு பேசுகிற இடத்துல அமெரிக்கா ரஷ்யா ஈரான் பேசுகிற மாதிரி வந்துருமே அப்படிங்கிற மாதிரி உள்ள கணக்கு தான் அவங்க போடுவாங்க. இருந்தாலும் வெளிப்படையாக வந்து இதை வந்து எதிர்க்க முடியாது. இது வந்து இப்போ சப்போர்ட் தான் பண்ணி ஆகணும். அமெரிக்காவுக்கு இல்லாட்டி அமெரிக்காவுக்கு ஆதரவான கருத்தாக அதை எடுத்துக்குவாங்க மக்கள். அதனால என்ன செய்ய, அமெரிக்கா எதிர்ப்புங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக ஈரானுடைய அந்த இதுகளை பாராட்டிக்கிடுவாங்க. நல்ல வேலை செஞ்சாங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி செய்வாங்களே தவிர அவங்களுக்கு உள்ளூர வைத்தறிச்சல் இருக்கும். உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.